ஆவியானவரை உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஏசாயா 43வது அதிகாரம் 19வது வசனம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வெளியிலும் ஆறுகளையும் உண்டாக்குவேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, ஒருவேளை வனாந்திரமான பாதையில் ஆண்டவரே எதையுமே என் கண்ணால் பார்க்க முடியலப்பா, நான் மிகவும் வேதனையோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? கர்த்தர் அந்த வனாந்திரத்தின் பாதையில் உங்களுக்கு ஒரு வழியை உண்டாக்கி தருவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். அவாந்திர வெளியில் ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொல்கிறார். ஆறுகள் உண்டாக்கக்கூடிய வழியே அந்த இடத்துல கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட அவாந்திர வெளியிலும் நான் ஆறுகளை உண்டாக்குவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். இன்னைக்கு உங்களுடைய குடும்பத்தில் எந்த சூழ்நிலைகளுக்குள்ள நீங்க கடந்து போகிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். அவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். நேற்று பார்த்த காரியம் அல்ல, முந்தின காரியம் அல்ல. கர்த்தர் இந்த நாளிலும் உங்களுக்கு புதிய காரியத்தை செய்கிறேன். வனாந்திரத்தில் வழியை உண்டாக்கி தருகிறேன். அவாந்திர வழியில ஆறுகளை உண்டாக்கின தேவன் உங்களுடைய சகல சூழ்நிலையும் மாற்றி இந்த நாளிலும் புதிய காரியத்தை உங்களுக்கு செய்வார். வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள், அதை அறிக்கை செய்யுங்கள். நீங்கள் அறிக்கை செய்ய செய்ய அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில அப்படியே நடக்கும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.